நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலை, விஜய் உனக்கு தலைவனா, அஜித் உனக்கு தலைவனா, கமல் உனக்கு தலைவனா, ரஜினி உனக்கு தலைவனா, யாரா தலைவன்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அடே உன்னுடைய தலைவன் யார்? குடியாரனோ, பொம்பளை பொறுக்கியோ, லஞ்சம் வாங்குறவனோ, வருமான வரி கெட்டாதவனும் உன் தலைவனா? உலகத்தினுடைய மிகப்பெரிய போராளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு நபரை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் தெரியுமா? உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் நெப்போலியன், காந்தியடிகள், அம்பேத்கர், மிகப்பெரிய புரட்சியாளர்கள் சொல்லி உலகத்தில் யாரெல்லாம் பெரிய தலைவர்கள், பெரிய முன்மாதிரிகள் என்று இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறதோ அந்த தலைவர்கள் எல்லாம் ஒருவரை கொண்டாடினார்கள். அதுதான் முகமது நபி. பாதை மாறும் இளைய சமுதாயம் என்கின்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இளைய சமுதாயம் ஏராளமான விஷயங்களிலே நேர்வழியை விட்டு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் உள்ள இளைஞர்களை இன்றைக்கு ஆட்டி படைப்பது என்பது போதை. போதையில அப்படி திளைக்கிறான். எல்லா மாணவர்களிடத்திலேயும் ஒரு கணிசமான மக்கள் மத்தியிலே போதை அதிகமாக இன்றைக்கு ஊடுருவிக்கிறது. இப்ப இந்த போதையை முதல்ல இளைய சமுதாயத்திலே இருந்து ஒழிக்க வேண்டும் என்பது முதன்மையான ஒரு நோக்கம். யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கமா நகரிலே ஏராளமான பேர் போதையிலே அடிமையான நிலையில் இருந்தார்கள். மதுவை குடித்தார்கள். அதுல எந்த அளவுக்கு அவர்கள் ஊறி திளைத்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய வீடுகளிலே மதுவை வைத்திருப்பதை பெருமையாக கருதிய காலம் அது. உன் வீட்டில் எவ்வளவு வச்சிருக்கிற? ஏன்டா 2 ட்ரம் அளவுக்கு மது சாராயம் வச்சிருக்கிறேன், போதை பொருள் வச்சிருக்கிறேன் என்று போதையை பெருமையாக கருதிய காலத்திலே இஸ்லாம் மார்க்கம் வந்து போதையை குடிப்பவர்களை திருத்தி காட்டியது. சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் போதை சம்பந்தமாக வசனங்களை இறக்கிய செய்திகள் மக்களிடத்திலே சென்றதனுடைய விளைவால் குடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள குடிய விட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு தெரியும், நபி தோழர், ரசூலுல்லாஹை மேன்மையாக மதிக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள். ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களே அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே இருந்து பழகிய அந்த மது பழக்கத்திலே போதையில இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட உரையாற்றும் போது போதையில பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எங்களுடைய அடிமைகள் தானே என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர் சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி மதுவை அப்படியே கொண்டு வந்து வீதியிலே ஊற்றினார்கள் என்கின்ற சம்பவத்தை பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? சமீபத்திலே கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம். கள்ளக்குறிச்சியில சாராயம், அது கள்ளச்சாராயமா, கள்ளச்சாராயம் குடிச்சு 58 பேர் பலி. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய உயிர் சேதம். அடை சாராயம் வித்து சாராயம் குடிச்சு 58 பேர் காலியாக இருக்கிறாங்க. செய்தியில சொல்லுகிறான் கள்ளச்சாராயம். அப்ப கள்ளச்சாராயம்னா நல்ல சாராயம் ஒண்ணு இருக்கா? சொல்லுங்க. நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் இருக்குதா? விபச்சாரத்துல நல்ல விபச்சாரம் கெட்ட விபச்சாரம் இருக்குதா? நடக்குதா இல்லையா? சாராயத்தில் 58 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுல 5 பேர்கள் பெண்கள். கொடுமை இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநீதி. சமுதாயத்தில் அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க் என்கிற பேரிலே அரசாங்கம் விற்பனை செய்கிறது.
ஏராளமான குடிகாரர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இது மாதிரியான குடிப்பழக்கம் உள்ளவர்கள் ஊரினுடைய ஓரத்தில் இருந்தது போய் இன்றைக்கு ஊரினுடைய நடுப்பகுதியிலே சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுப்பதற்காக அரசாங்கம் உழைப்பு காட்டும் என்று நினைக்காதீர்கள். கஞ்சா கிலோ கணக்கில் 500 கிலோ 1000 கிலோ என்று கஞ்சா கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தெரியாதா? கஞ்சா குடிக்கக்கூடிய மாணவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சாராயம் குடிச்சான்னா அவன் போதையில வருவான், தள்ளாடுவான், விழுந்து கிடப்பான், ரோட்ல உளருவான், நாத்தம் அடிக்கும். அதை வச்சு சாராயம் குடிச்சிட்டு வரேன்டா போதையில இருக்கிறான் என்று அறியப்படக்கூடிய நிலை இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன? மாணவர்களுக்கு மத்தியிலே கஞ்சாவை விற்பனை செய்கிறார்கள். யார் தட்டி கேட்கிறது? அரசாங்கம் தட்டி கேட்கும் என்று ஜமாத்தார்கள் நினைத்தால் நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள். அரசாங்கம் செய்ய மாட்டான். அரசாங்கத்திற்கு பல விஷயங்கள்ல வருமானம் அதனால்தான் வருகிறது. படிக்கக்கூடியவர்கள் கஞ்சா அடிக்கிறான், அபீன் சாப்பிடுகிறான். ஏராளமான பேர் அந்த போதையில அடிக்ட் ஆகிறார்கள். தடுக்க வேண்டாமா? கடமை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள். உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே விசாரிப்பான். அல்லாஹ் நம்மளை பொறுப்பாளராக ஆக்கியிருக்கான்னு சொன்னால், ஒரு பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. படிக்க காலேஜுக்கு அனுப்புறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? யாரோடு பழகுறான்? அவனுடைய பழக்க வழக்கம் என்ன? விசாரிக்க வேண்டாமா? பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டாமா? தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்நாள் குறித்து அவன் சிந்திக்க வேண்டாமா? அவன்கிட்ட கேட்க வேண்டாமா? எங்க போன, எங்க போயிட்டு வர, யாரு கூட பழகின, என்ன உடம்புல வாட ஒரு மாதிரியா வருது, உன் பாக்கெட்ல என்னமோ இருக்குது, உன் பர்ஸ்ல என்னமோ இருக்குது, விசாரிக்க வேண்டாமா? பிள்ளைய பெத்து விட்டா அது பாட்டுக்கு வளரட்டும், அது பாட்டுக்கு வளரட்டும். நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், எதுவும் விசாரிக்க வேண்டாம். அவன் பாட்டுக்கு வளருவான் என்று பிள்ளைகள் குறித்து நாம் விசாரிக்காமல் இருந்தால் நாளை மறுமையிலே இறைவன் நிறுத்தி கேள்வி கேட்பான். நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தனது பிள்ளைக்கு அறிவுரை சொன்னார். யா புனைய, அருமை மகனே, சிறுக்கு என்பது, இணை வைப்பது என்பது மகத்தான அநீதி. இறைவன் இருக்கிறானே, அல்லாஹ் இருக்கிறானே, உன்னை படைத்தவன் இருக்கிறானே, அவன் வானத்திலேயோ பூமியிலேயோ ஒரு பொருள் இருந்தாலும் அதை அறிவதற்கு அவன் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அவனை மறைச்சு நீ எதுவும் செய்ய முடியாது. உள்ளூர்ல இருந்தாலும் செய்ய முடியாது, வெளியூர்ல இருந்தாலும் செய்ய முடியாது, தனிமையில் இருந்தாலும் செய்ய முடியாது, நண்பர்களோட இருந்தாலும் செய்ய முடியாது என்பதை எல்லாம் உள்ளடக்கிய அறிவுரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக உலக சமுதாயத்திற்கு சொல்லுகிறார். குர்ஆனை படிச்சு போதனையை சொன்னோமா? குர்ஆனை படிச்சு நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய அறிவுரையை சொன்னோமா? மகனே, அல்லாஹ்வை பயந்துக்க. மகனே, இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். மகனே, உன்னுடைய நட்பு விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்க. மகனே, உன்னுடைய காலேஜுக்கு நீ போறிய அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்க. மகனே, நீ வெளியூர் பயணம் செய்கிறிய அந்த விஷயத்தில் இறைவனை பயந்து நட சொன்னோமா? அவர்களுக்கு அறிவுரை சொன்னோமா? அதன்படி வளர்த்தோமா? கிடையாது. அது பாட்டுக்கு வளரட்டும்.
இவங்களுக்கு என்ன, பெற்றோர்களுக்கு என்ன, அவன் படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும், இது மட்டும் ஒரு ஆசை. ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், அவன் எப்படி என்ன பண்ணாலும் பரவாயில்லை, என் மகன் பெரிய அளவுல படிச்சு சம்பாதிக்கணும். இப்படி பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்வு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப பிள்ளைகள் தவறான நிலையில செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பெற்றோர்கள் முதன்மை காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்களுடைய பங்கு இருக்கிறது, அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவர்களுடைய பொறுப்புகளை மீறி அவர்கள் செயல்படக்கூடாது என்பதில் அது அடங்கலையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செல்போனை கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு செல்போன்ல உள்ள விஷயங்கள், பல விஷயங்கள், ஆபாச விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள், மோசமான காரியங்கள் எல்லாம் சமூக விரோதிகள் சமூகத்திற்கு அப்பால் சென்று பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. உண்மையா இல்லையா? மோசமான நிலையில் உள்ளவர்கள் மோசமான காட்சிகளை மோசமான இடத்துல போய் மோசமானவர்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய நிலை இருந்து இன்றைக்கு என்ன தெரியுமா? எல்லார் கையிலும் போன். ஒரு போனை வச்சிருக்கிறவன் டாக்டர் ஆகலாம், ஒரு போனை வச்சிருக்கிறவன் மிகப்பெரிய வக்கீலாக ஆகலாம், வக்கீலுடைய அறிவை அவன் பெற முடியும். ஒரு போனை வைத்திருப்பவன் ஒரு இன்ஜினியருடைய அறிவை பெற முடியும். ஒரு போனை வைத்திருக்கிறவன் ஒரு விஞ்ஞானியினுடைய அறிவை பெற முடியும். ஒரு போனை வைத்திருக்கிறவன் சமூக விரோதியினுடைய சிந்தனையை அவன் பெற முடியும். ஒரு போனை வைத்திருக்கிறவன் ஒரு கொலைகாரனுடைய சிந்தனையை பெற முடியும், ஒரு கொள்ளைக்காரனுடைய சிந்தனையை பெற முடியும். ஒரு பாலியல் சேட்டை செய்வனுடைய சிந்தனையை ஒரு போன் வைத்திருக்கிறவன் பெற முடியும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? போன்ல எல்லாமே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நல்ல விஷயங்களையும் போன் சொல்லி தரும், கெட்ட காரியங்களையும் உங்களுக்கு பாடம் நடத்தும். எல்லாத்துக்கும் 2 வயசு பிள்ளைக்கு போனை கொடுத்து அடிமையாக்கி வச்சிருக்கிறான். 2 வயசு தான் ஆகுது. இந்த 2 வயசு பிள்ளைக்கு போன் வச்சுக்க அலாம இருப்பல்ல. அத்தா ஒரு பக்கம் போனு, அம்மா ஒரு பக்கம் போனு, அக்கா ஒரு பக்கம் போனு, தம்பி ஒரு பக்கம் போனு. ஒரு வீட்டுக்குள்ள போனா அவன் ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உள்ள போனன்னு வைங்க, வரவேற்கிறது கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருக்கா இல்லையாங்க? எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை, சமூக சீரழிவை இந்த சமூகத்திலே விதைத்து போனினால் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. போனினால் ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. போன் அவனை கெட்ட வழியில் கூட்டி செல்கிறது. அதை கண்காணிக்காத பெற்றோர்கள், அதை கண்காணிக்காத சமூகம், அதை கண்காணிக்காத ஜமாத்தார்கள், இந்த இளைஞனை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்யாத ஜமாத்தார்கள் எப்படி வேணாலும் நாசமா போட்டும் நமக்கு என்ன என்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் சமூகத்தினுடைய கொடூர சிந்தனை உடையவனாக ஆக மாட்டானா? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தியில் தெரியுமா, வட சென்னையில ஒருவன் நேரா வந்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய தம்பியையும் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கான். ஏன்னு விசாரிச்சா, படி என்று சொல்வார்கள் பெற்றோர்கள். அதனுடைய காரணமாக எனக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டு கெட்ட நண்பர்களுடைய கெட்ட சகவாசத்தினுடைய நிலையாய் தாயை கழுத்தறுத்து கொண்டேன். அதன் பின் பக்கத்தில் இருந்த தம்பியையும் கழுத்தறுத்து கொண்டேன். 2 நாட்களாக வாகனத்திலே சுத்தி திரிந்தேன், சினிமா படம் பார்த்தேன், மது அருந்தினேன், நண்பர்களோடு ஜாலியாக மது அருந்தினேன். எந்த அளவுக்கு கொடூரமான நிலையை போயிடுச்சு பாருங்க சமூகம். எந்த அளவுக்கு அந்த இளைஞனுடைய சிந்தனை ஒரு காட்டு மிராண்டிகளை விட மோசமான நிலையில் ஒரு இளைஞனுடைய சிந்தனை தன்னுடைய தாயை அறுத்து கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போகுதுன்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன?
போதை இல்லையா? கெட்ட நண்பர்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நல்ல நண்பன் என்பவன் கஸ்தூரியின் மனத்தை போன்றவன், கெட்ட நண்பன் என்பவன் கொல்லனின் பட்டறையை போன்றவன். ஒரு பட்டறையில அழுக்கு படியக்கூடிய நிலை இருக்கும், அதை நட்பா சேர்ந்துக்கிட்டான அந்த அழுக்கு அவன் உடம்புல சேருமா இல்லையா? ஒரு நறுமணம் பூசக்கூடிய இடத்துல ஒருத்தர் நண்பனாக ஒரு செண்டு கடையில ஒருத்தர் நண்பன் சும்மா பேசிட்டு வர்றான், அந்த செண்டு கடையினுடைய வாசனை இவன் மேனியில வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம் கஸ்தூரியும் கொல்லம் பற்றையும் போலன்னாங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் யாரை நண்பனாக தேர்வு செய்கிறான், எவரை நண்பராக தேர்வு செய்திருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. குடிகாரனையும் கோமாளியையும் பொம்பளை பொறுக்கியையும் அந்த கேம் இந்த கேம் பப் கேம் இந்த கேம்னு சொல்லி கேம்லயே அடிமையாக இருக்கக்கூடிய அடிமைகளை அவன் நண்பர்களாக தேர்வு செஞ்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும்? அவன் நிலை என்ன ஆகும்? அவன் குடிச்சா அந்த குடி பழக்கம் இவனுக்கு வரும். அவன் சினிமா பார்த்தா சினிமாவுடைய பழக்கம் இவனுக்கு வரும். அவன் கேம் வேண்டாம் கேமுடைய பழக்கம் இவனுக்கு வரும். வராதா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாருக்கு மணக்கக்கூடிய மனம் இல்ல, பூவுக்கு மனம் இருக்கிறது. தொடுத்துட்டு பிரிச்சு பார்த்தா நாறு மணக்கு. இன்னைக்கு நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலையில இளைய சமுதாயத்தவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய தாயை தேர்வு செய்ய முடியாது, தன்னுடைய தந்தையை தேர்வு செய்ய முடியாது, தன்னுடைய சகோதரனை தேர்வு செய்ய முடியாது, இரத்த பந்தங்களை தேர்வு செய்ய முடியல. ஆனால் நண்பனை தேர்வு செய்ய முடியுமா இல்லையா? இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எண்ணத்தை எவ்வாறு விதைக்கிறோமோ அதன்படிதான் செயல்கள் வரும். எண்ணத்தை நல்லபடியா விதைச்சோன்னு வைங்க, ஒரு நல்ல சமுதாயத்தில் மிகப்பெரிய நிலையில் உருவாக வேண்டும், சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், இளைய சமுதாயத்தை திருத்த வேண்டும், நம்முடைய சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில் உள்ள அந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், மார்க்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மார்க்க கல்வியை மேலோங்க வேண்டும் என்று சிந்தித்தால் அந்த சமுதாயம் மேன்மைப்படும். இல்லைன்னு வைங்க நாசமா போகும். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வரிகளின் பிரகாரம் இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான். எண்ணம் எவ்வாறு விதைக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் உருவம் உருவாகும். இன்னைக்கு உருவம் எப்படி வந்திருக்கு பாருங்க, குரங்கு மாதிரி உருவம் வந்திருக்கு. மனிதங்க குரங்கு கிடையாது. இப்படி வச்சிருக்கிறான் முடிய, எப்படி வச்சிருக்கிறான்? இங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா நரி வந்து கிடக்குது தலையில. உண்மையாவே நரி வந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. வாடி இவ்வளவு வருஷம் தொங்க விட்டு இருக்கிறான். பின்னாடி பிடிச்சேன்னு பார்த்தா முடி. இந்த பக்கம் ரோடு போட்டு வச்சிருக்கிறான். ஒரு காலத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மாதிரி முடி வெட்டுவாங்க. உண்மையா இல்லையா? இது தரையாக்கெல்லாம் நிறைய பேரை கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க தலையை ஒழுங்கா காட்ட மாட்டாங்கன்னு சொல்லி இங்க ஒரு தேய் இங்க ஒரு தேய் இங்க ஒரு தேய் வச்சு பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த முடிகள் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு யார் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா வயல்களும் முடி என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு மாதிரி குரங்கு மாதிரி இருக்கிறான். எவ்வளவு மோசமாங்க. சில பேர் என்னன்னா அந்த முடி வெட்டுற கடையில காசு கொடுத்துட்டு காசு பாதி கொடுத்துட்டு வந்தா பாதி வெட்டிட்டு விடுவாங்களே, அந்த மாதிரி வெட்டிட்டு வரான். சரி பேண்ட் தான் ஒழுங்கா போடுறான்னு சொன்னா பேண்ட் என்ன செய்யறான், பாதியை வெட்டி எடுத்துட்டான். மூட்டு தெரியுது, மெனக்கெட்டு மூட்டு தெரியுற மாதிரி வெட்டி வச்சிருக்கிறான். பெல்ட் கில்ட் எதுவுமே இந்த இடுப்புக்கு கீழே இல்லாம அது பாட்டுக்கு ஜட்டியை தாண்டி கீழே போற அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயத்தவர்கள் அதை பெருமையாக அணியக்கூடிய ஆடையாக இன்றைக்கு வந்திருக்கிறான்னு சொன்னால்
அவனுடைய உள்ளத்துல எது ஊடுருவி பாருங்க, எது பேர் இருக்கு தெரியுமா? சினிமா தான் சமூகத்தினுடைய மிகப்பெரிய தீய வினை, சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய வினையை ஏற்படுத்துவது சினிமா. சினிமாவை பார்த்துதான் போதை பொருளுக்கு அடிமையாகிறான், சினிமாவை பார்த்துதான் சிகரெட் குடிக்கிறான், சினிமாவை பார்த்துதான் கஞ்சா அடிக்கிறான், சினிமாவை பார்த்துதான் கொலை செய்கிறான், சினிமாவை பார்த்துதான் குண்டு வைக்கிறான், சினிமாவை பார்த்துதான் கொள்ளை அடிக்கிறான். உண்மையா இல்லையா? அட சினிமா சமூகத்தில் எவ்வளவு பெரிய தீய வினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பயல்வ சினிமா நடிகர்கள் கள்ளக்குறிச்சியில இறந்து போனவர்களை போய் நலம் விசாரிக்க போறாங்க. டேய், உன் படத்தை பார்த்துடா குடிச்சிருப்பான், உன் படத்தை பார்த்து தான் தண்ணி அடிச்சிருப்பான். இருக்கா இல்லையா? சினிமா படங்கள்ல தண்ணி அடிப்பாரா, நிஜ வாழ்க்கையில தண்ணி அடிக்கிறவர்களை போய் திருத்துவாரா? என்னடா இது, என்னடா உலகம் இது? அடே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் ஒரு அருக்கொடை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை சீர்திருத்தினார்கள், மதுவை ஒழித்தார்கள். அவர்கள் வாழ்வில் மது குடிக்கவில்லை, விபச்சாரத்தை ஒழித்தார்கள், அந்நிய பெண்ணுடைய கை கூட அவர்கள் மீது படாத நிலையில் இருந்தார்கள். பெண்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபிய தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலை உனக்கு, விஜய் உனக்கு தலைவனா, அஜித் உனக்கு தலைவனா, கமல் உனக்கு தலைவனா, ரஜினி உனக்கு தலைவனா? யாரா தலைவன்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அடே, உன்னுடைய தலைவன் யார்? குடிகாரனோ, பொம்பளை பொறுக்கியோ, லஞ்சம் வாங்குறவனோ, வருமான வரி கெட்டாதவனும் உன் தலைவனா? உலகத்தினுடைய மிகப்பெரிய போராளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு நபரை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் தெரியுமா? உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் நெப்போலியன், காந்தியடிகள், அம்பேத்கர், மிகப்பெரிய புரட்சியாளர்கள் சொல்லி உலகத்தில் யாரெல்லாம் பெரிய தலைவர்கள், பெரிய முன்மாதிரிகள் என்று இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறதோ அந்த தலைவர்கள் எல்லாம் ஒருவரை கொண்டாடினார்கள். அதுதான் முகமது நபி, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தாடியை காணும், அந்த தாடியை தூக்கி தலையில வச்சிருக்கிறான். தொழுகையை காணும், சஜிதாவை காணும். போதைக்கு சஜிதாவாக மாறிவிட்டான், போதைக்கு அடிமையாக மாறிவிட்டான். பேர் என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை. அப்துல் ரஹீம், ரஹீமுடைய அடிமை. அப்துல் ஜப்பார், ஜப்பாருடைய அடிமை. பேரை வச்சிருக்கிறான். அப்துல் லத்தீப், லத்தீமுடைய அடிமை. எல்லாம் இறைவனுடைய அடிமைன்னு பேரை வச்சுட்டு செல்போனுக்கு அடிமையா கிடக்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? ஒரு கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறீங்க, ஒரு சாராயத்திற்கு அடிமையாக இருக்கிறீங்க. எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டார்கள் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கிரீடமாக கொடுத்திருப்பது என்பது அவனுடைய சிந்தனை, அவனுடைய அறிவு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த யானைக்கு என்ன நிலை இருந்தோ அதே யானையினுடைய அறிவுதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மனிதனுடைய அறிவு இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஏன்? எதனால செல்போனை கண்டுபிடிச்சான்? எதனால லேப்டாப்பை கண்டுபிடிச்சான்? ஏராளமான சட்டத்திட்டங்களை எல்லாம் ஏன் உருவாக்கினான்? அவனுடைய அறிவை கொண்டு. அடே, அறிவு உயர்வாக அல்லாஹ் தந்திருக்கிறான், அறிவை சிறப்பாக தந்திருக்கிறான், புத்தியை சிறப்பித்து சொல்லுகிறான். அந்த அறிவை கொண்டு போதைக்கு அடிமையாக்குறிய. எந்த அளவுக்குன்னு ஒரு 15-14 வயசுல உள்ளவன், 12 வயசுல உள்ளவன் காதல் பண்றான். காதலா காமமாவி என்ன தெரியும்? உலகத்தினுடைய நிலையில் இருக்கும்.
ஆணுன்னு சொல்றது ஆணும் சரி பெண்ணும் சரி. காதல் வலையில விழுந்துட்டு காதலுக்கு கவிதையெல்லாம் பாடுறவ, மானை போல தேனை போல குயிலை போல அதுவே போல இதுவே போல நிலாவை போல. அடுத்தவன் பிள்ளைய போய் கவிதை எழுதுறிய, உன் தங்கச்சி ஒருத்தன் கவிதை எழுதுனா ஒத்துக்கிடுவியா? உங்க அக்காவை ஒருத்தன் கவிதை எழுதுனா ஒத்துக்கிடுவியா? உன் குடும்பத்தில் உள்ள பெண்ணை கவிதையாக வடித்தால் ஒத்துக்கிடுவியா? உன் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை ஒருத்தன் லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடினா நீ ஒத்துக்கிடுவியா? அப்போ மட்டும் உனக்கு கோவம் வரும். ஏன் தங்கச்சி எப்படி அருவா எடுப்பான், கத்தி எடுப்பான், கவடா எடுப்பான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், இங்க போவான், இவன் இங்க இன்னொரு பக்கம் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்சமாதிரி அறிவு இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு காட்டு அரபி வந்து சொன்னார், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி வேணும்னாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகாபாக்களுக்கெல்லாம் கோபம், ஏடா விபச்சாரத்தை தடுக்கிறது, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அது நிச்சயமாக பாவமான தீமையான வழிகேடாக இருக்கிறது என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அந்த சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லும் போது சகாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை விடுங்க. அப்ப சொன்னாங்க, இங்க வா, உன் தாய் இடத்துல ஒருத்தன் விபச்சாரம் சொன்னா ஒத்துக்கிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு அவரு பயங்கர கோவம், நானும் ஒத்துக்கிட மாட்டேன், உலகத்தில் யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. உன் தங்கை இடத்திலே, உன் அக்கா இடத்திலே, உன் மாமி இடத்திலே, உன் அத்தை இடத்திலே, அவர் அப்படி அப்படியே இதயமே வெடிக்கிற அளவுக்கு என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்களே. சொன்னாங்க அந்த சகாபி இடத்துல, நீங்கள் அந்த மாதிரியான காரியத்தை நாடும் போது அந்த பெண் வேறொருவனுக்கு தாயாக இருப்பாள், தங்கியாக இருப்பாள், மனைவியாக இருப்பாள், பிள்ளையாக இருப்பாள். தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை உண்மை மூமினாக ஆக முடியாது. ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தால் தனக்கு விரும்புவதை மற்றவனுக்கு விரும்பு என்கின்ற ஒரு இலக்கண வரிகளிலே உலகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வழியில் வந்துகிட்டு அவர்களுடைய வழியின் பிரகாரம் அவர்களை தூதுவராக ஏற்றுக்கொண்டு நீ எதுலாம் போய் காதல்ல போய் விழுகிறான் பாருங்க. எது கத்துக் கொடுக்குது? சினிமா கத்துக் கொடுக்குறது. ஒரு முஸ்லீம் பிள்ளை சொல்லுது, உனக்கு யாரு மாப்பிள்ளையா வரணும்? எனக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும் சொல்றது பாருங்க. அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணுமா, விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்க. நடிகர் மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேண்டும் என்று பொது வெளியில் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பருத ஆடை அணிந்து கொண்டு 2 பெண்கள் பொது வழியில டான்ஸ் ஆடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கேட்ட பருத ஆடை போட்டு என்ன முஸ்லீம் நீ? என்ன முஸ்லீம்? பருத ஆடை அணிவீர்களா? ஒழுக்கமான ஆடையா, கண்ணியமான ஆடையா? அல்லாஹ் சொன்ன அந்த கண்ணிய ஆடையை அணிந்து விட்டு கண்ணியம் இல்லாத செயலை செய்து கொண்டு நானும் முஸ்லீம் என்று சொன்னால் என்ன முஸ்லீம்? முஸ்லிம் கட்டுப்படுதல் இல்லையா? முஸ்லிம் என்பது கட்டுப்படுதல் தானே. இறைவனுக்கு கட்டுப்படாமல் நடிகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை காதலின்பால் விழச் செய்யக்கூடிய இளைஞர்கள் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்து சிந்திக்க வேண்டாமா? அடே, உங்க வாப்பா எங்க இருக்கிறாரு? சவுதியில இருக்கிறாரு, துபாயில இருக்கிறாரு. இவங்க என்ன செய்யறான்? பைக்கை வாங்கிட்டு ஜர்ன்னு ஓட்டுறான். 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கொடுத்து பைக்கை வாங்கி கொடுத்து பைக்கில் போய் தலை நசுங்கி சாவு, கால் முறிவு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வருவானா, பைக் வருமா? பைக் ஓட்டுறது உலகத்திலே பெரிய பெரிய சாதனைப்பா. ஏ அப்பா, என்ன பெரிய சாதனை தெரியுமா பைக் ஓட்டுறது? முறுக்குனா பைக்கு போக போதுடா. பைக்கை வாங்கிட்டு அதை என்ன செய்யறாங்க? அதை வீலை தூக்கிட்டு அலைகிறான், கொண்டு போய் மோதுறான். வயசானவர்கள் போனாங்கன்னு சொன்னால் அவங்க பயத்தில் விழுந்துருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் பெரிய அளவில் சேதமடைகிறார்கள். மிகப்பெரிய விபத்து என்பது பைக்கினால் ஏற்படுகிறது. பெற்றோர்கள் கவனிக்கணும். இவ்வளவு பணம் கொடுத்து மகனுக்கு என்ன செய்றீங்க? மரண வாகனத்தை வாங்கி கொடுக்குறீங்க. ஒழுங்கா ஓட்ட பிரச்சனை இல்லை, அவன் தேவைக்கு கரெக்டா ஒழுங்கா ஓட்டி ஒழுங்கா கொண்டு போனா பிரச்சனை இல்லை. வாகனங்களை ஓட்டி உயிருக்கு உழை வைக்கக்கூடிய இளைய சமுதாயம் இல்லாமல்
சமூகம் குறித்து கவலைப்படுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள். அவ்வளவு இளைஞர்கள் தான் குர்ஆனை 70 காரிகள் மனனம் செய்து அந்த நபர்களை கூட்டிட்டு போய் எதிரிகள் கொலை செஞ்சாங்க. அவ்வளவு பேர் இளைஞர்கள். அப்படி இளைய சமுதாயத்தை உருவாக்கி சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடிய நிலையில் உருவாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம, நம்முடைய இளைஞர்கள் சமூகம் குறித்து சிந்திக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோர்கள் குறித்து சிந்திக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு உழைச்சி உன்னை படிக்க வைக்கிறாங்க, அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீ என்ன செய்தாய், அதை குறித்து கவலைப்படணுமா இல்லையா? அப்ப குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, தள்ளாத வயசில் அடைந்த பெற்றோர்களை நோக்கி சி என்ற வார்த்தை கூட நீ சொல்லிவிடாதே. அப்ப பெற்றோர்களை பராமரிக்கக்கூடியவர்களாக இளைய சமுதாயம் உருவாக வேண்டும். போதை பொருளை விட்டு ஒழிய வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டு ஒளிந்து நல்ல ஒரு இளைய சமுதாயம் சமூகத்தில் உருவாக வேண்டும். நாம் அதற்கான முயற்சிகளை எடுப்போம். மூளை முடுக்கெல்லாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.